ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு நிம்மிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம், மட்டன் கீ ரோஸ்ட். ஓகே, அதோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா மட்டனும் கீயும். உங்களுக்கு மட்டனில் ஒரு மேஜராக மசிலும் கொஞ்சமாக எலும்போடு எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, இவ்வளோ நேரம் என்னோடய டாட்டர்லாம் டாக்டர் ஸ்ருதி பேசினாங்க. ஸோ திஸ் இஸ் அகெயின் ஸ்ருதிஸ் ரெசிபி ஷீ இஸ் கோயிங் டு டூ. ஓகே, இப்போ ஒரு 2 டீஸ்பூன் நெய் இந்த ஒரு குக்கரில் நான் இப்போ ஊற்றுறோம். ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. கீ நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதும் இப்போ மட்டன் அதில் போட்டுடலாம். கொஞ்சம் தெறிக்கும், நான் கொஞ்சம் பின்னால் நான் வந்துக்கிறேன். இது மட்டன் கீ ரோஸ்ட்டுங்கிறதுனால நம்ம இந்த கீயில் இந்த மட்டனை போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டுட்டு அதை நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஃப்ரை பண்ணணும். போக போக நீங்களே பார்ப்பீங்க இதை எப்படி இது செய்கிறோங்கிறத. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீயோ மட்டனும் நல்லா சேர்ந்து இருக்கட்டும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா அதை சாட்டே பண்ணியாச்சு. கொஞ்சம் சால்ட் போட்டுடலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். இதோட சேர்த்து நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீட்டில் செஞ்சது தான். கொஞ்சமாக போட்டுட்டு சால்ட் ஒரு 2 மினிட்ஸ் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் அதில் ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆனதும் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ப்ரெஷர் குக் பண்ணலாம். ஒரு 3 to 4 விசில்ஸு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ஸ்டீம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம கடாயில் we have to further roast it. இப்போ நல்லா சாட்டே பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றலாம். இந்த மட்டன் கொஞ்சம் இந்த அளவுக்கு பார்த்தா தெரியும். ஓரளவுக்கு நமக்கு தண்ணி இருந்தால் தான் வேகும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும் நமக்கு. ஸோ நல்லா ஒரு 3 to 4 விசில்ஸ் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மட்டன் கீ ரோஸ்ட்டுக்கு கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, அப்புறம் மல்லி, அப்புறம் பட்டை, கொஞ்சம் லவங்கம், ஸ்டார் அனீஸ் அண்ட் வரமிளகா. இப்போ ஒன்று ஒன்றா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். மட்டன் நல்லா விசில் வந்துருக்கு. ஆஃப் பண்ணிடலாம். விசில் வந்துருச்சு, 4 விசில். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு பவுடர் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம மட்டன் சுக்கா பண்ணுறப்ப இதை போட்டுக்கணும். ஸோ பார்க்கலாம். இப்போ இந்த பொருள் எல்லாம் நம்ம வறுத்துட்டோம். சீரகம், சோம்பு, பட்டை, கொரியாண்டர் சீட்ஸ், மல்லி, ஸ்டார் அனீஸ், லவங்கம், அதோட சேர்த்து வரமிளகா ஒரு 20 எண்ணெய் எடுத்திருக்கோம். பிகாஸ் எங்களுடைய வரமிளகா உரப்பு இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் வறுத்துட்டோம். இந்த மிளகா, இந்த மற்ற பொருள் எல்லாம். இஞ்சி பூண்டு மாத்திரம் இந்த அளவுக்கு ஒரு 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு சின்ன துண்டு, இது பச்சையாக போட்டு இது எல்லாத்தையும் நம்ம போட்டு மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பொடி எல்லாம், இந்த மசாலா பொருள் எல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா பொடிச்சு வச்சுருக்கோம். எப்போவுமே தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சோம்னா தான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைக்க முடியும். ஸோ இப்போ இதோட சேர்த்தி நம்ம கொஞ்சம் தயிர் போட்டு அரைக்கலாம், நல்லாயிருக்கும். தயிர் கொஞ்சம், தண்ணி கொஞ்சம் போட்டு அரைக்கலாம். இது போட்டோம்னா மட்டனும் நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ 3 to 4 டீஸ்பூன்ஸ் ஆஃப் கர்டு தயிர் போட்டிருக்கோம். போட்டு கொஞ்சமாக தண்ணியும் கொஞ்சம் ஊற்றலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது. எவ்வளோக்கு முடியுமோ நீங்கள் ஃபைன் பேஸ்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்ல மட்டன் வெந்துருச்சு. ஒரு 4 விசில்ஸ் வச்சோம், கரெக்டாக இருக்குது. இதுதான் மசாலா. இப்போ கடாய் வச்சுருக்கோம். இதில் ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ ஊற்ற போகிறோம். நெய் ஊற்றுறோம். ஃப்ளேம் நான் சிம்மில் தான் இருக்குது. இப்போ ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இது எல்லாமே கீயில் செய்கிறது, மட்டன் கீ ரோஸ்ட்டு. நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ மசாலா போட்டுடலாம். அரைச்சி வச்ச மசாலா நம்ம போடுறோம்.
இப்போ பாருங்கள் மசாலா நல்லா வந்து ஸ்மெல்லெல்லாம் போய் அந்த ரா ஃப்ளேவர் போயிட்டு நல்லா இதாக இருக்குது. இப்போ நம்ம இந்த மட்டன் வேக வச்சுருக்கோம்ல, இந்த தண்ணி ஊற்றிடலாம். இதில் ஊற்றிட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் இந்த கிரேவி மாதிரி கொஞ்சம் கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம மட்டன் பீஸ் போடலாம். ஸோ இப்போ இந்த மட்டனோட தண்ணியும் மசாலாவும் நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம மட்டனை போடலாம். மசாலா நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு வேணுங்கிற சால்ட் போட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம மட்டனில் போட்டிருக்கோம். ஸோ பார்த்துட்டு இனி கொஞ்சம் சால்ட் அதுக்கு சேர்த்திடலாம். இதில் ஆக்சுவலி இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த டிஷ்ஷில் வந்து நமக்கு வெங்காயமும் தேவையில்லை, தக்காளியும் தேவையில்லை. ஸோ ஒன்லி ஸ்பைசஸ் தான் நம்ம போட்டு நம்ம செய்கிறோம். மட்டன் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நீங்கள் வந்து இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுனாலும் பண்ணலாம். இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு கிரேவி வேணும்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஃப்ளேமை நம்ம கொஞ்சம் ஹைலியும் வச்சிடலாம். எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஒரு ஹெவி பாட்டம்டு வெசல் எடுத்துக்கணும். இது வந்து பாருங்கள், நான் வந்து ஒரு காஸ்ட் அயர்ன் கடாய் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ நான் ஹையில் வச்சாலும் எனக்கு வந்து தீயாது, அடி பிடிக்காது. ஸோ ஐம் கோயிங் டு க்ளோஸ் இட். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துட்டுருக்குது. இனி கொஞ்சம் தண்ணி வற்றட்டும். நீங்கள் வந்து பாத்திரத்தை பொறுத்து இருக்குதுங்க. நீங்கள் வந்து ஹெவி பாட்டம்டு பாத்திரம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஃப்ளேமை நம்ம எப்போவுமே கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இல்லைனா அடி பிடிச்சிரும். நமக்கு எப்போவுமே வந்து நம்ம செய்கிற பதார்த்தம் வந்து அடி பிடிக்காமல் இருக்கணும். ஸோ இன்னி கொஞ்சம் தண்ணி இருக்குது. இன்னி கொஞ்சம் வற்றட்டும். அப்போ தான் மசாலா எல்லாம் மட்டனில் நல்லா அப்சார்ப் ஆகும். ஓகே, இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்துருச்சு. நல்லா தலன்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. நாங்கள் டேஸ்ட் பண்ணியும் பார்த்தோம். சூப்பராக இருக்குது. இதில் ஆக்சுவலி வெங்காயமும் இல்லை, தக்காளியும் இல்லை. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் அந்த மசாலா பொருள் எல்லாம் போட்டது நல்லா மசாலா அப்சார்ப் பண்ணி நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே கருவேப்பிலை. மட்டன் கீ ரோஸ்ட் ரெடி ஃப்ரம் நிம்மிஸ் கிச்சன். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹோல் ரெசிபி இப்போ ஸ்ருதி வந்து செஞ்சு முடிச்சிட்டாப்ல. நவ் ஷீ இஸ் கோயிங் டு எக்ஸ்பிரஸ் அ ஃபியூ வேர்ட்ஸ். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யம்மியாக இருக்கும். யார் வேணாலும் இதை வந்து செஞ்சிடலாம்.